ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகளை அப்பொழுதே உடனுக்குடனே நம்ம கழிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை பார்க்க முடியும். அப்படி இல்லை நம்ம பாட்டு கம்முன்னு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு திருஷ்டினாலேயே உடல் நல குறைவு வரும், உடல் நல சோர்வு, நம்மளுடைய வேலைகளை நம்மளே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம அசந்து போயிடுவோம். கண் திருஷ்டிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையாகட்டும், வீட்டிலையாகட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க, இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இவனுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்தாங்கனாலே போதுங்க, நமக்கு உடனே உடல் நல குறைவு வந்துடும். நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. முகமெல்லாம் கருத்து போயிடும், ஈரலடைஞ்ச மாதிரி ஆகிடும். கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் வாரம் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய திருஷ்டியை அப்பப்போவே கழிச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் இரவு நேரத்தில் தான் செய்யணும். ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க, அதை நல்லா எரிய விட்டு நல்லா தன்னெல்லாம் ஆக்கிக்கோங்க. அது கூடவே வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் உட்கார வச்சுடுங்க. உட்கார வச்சுட்டு வீட்டில் பெரியவங்க தான் இதை செய்யணும். பெரியவங்க இல்லாத பட்சத்தில் குடும்ப தலைவி செய்யலாம். 3 வர மிளகாய் எடுத்துக்கோங்க. வெண்கடுகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கல் உப்பு அதையும் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து உங்களுடைய தலையை 7 முறை சுற்றணுங்க. சுற்றும் பொழுதே இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் அந்த நெருப்பை வச்சுடுங்க. வச்சுட்டு வீட்டையும் ஒரு தடவை அதே போலவே சுற்றுங்க. சுற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த நெருப்பில் அது போட்டுடுங்க. அது பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அத்தனையும் போயிடுங்க. இதை நீங்கள் வாரம் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே வரும்போது எப்படியாப்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் உங்கள் கிட்டவே வராது, வந்தாலும் போய்விடும். செஞ்சு தான் பாருங்கள்.